காலையிலே ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டோம். திருப்பி சாயந்தரமும் ஒரு ஃபங்க்ஷனு. இங்கேயே ரூம் போட்டு தான் கொஞ்சம் வசதியாக இருக்கும் போல இருக்கு. அதே நேரம் இங்கே தான் இருக்கணுமா. வைஜெயந்தி ஐபிஎஸ் இந்த படத்தில் வந்து பவர் ஸ்டார் வந்து அவர் நடிக்கலை. நான் ரொம்ப யோசிச்சு வந்தேன், அவர் நடிக்காத படத்துக்கு வரமாட்டாருன்ட்டு. இதுக்கே வந்தாருன்ட்டு இப்போ தெரிஞ்சு போச்சு. பிக்கப் பண்ண வந்திருக்காரு. படத்துக்காக இல்லை, வனிதா படத்துக்காக வந்திருக்கிறாரு. வனிதா மேடம் உஷாரா இருங்க, கவுத்துருவாங்க. ரொம்ப அவர் நீங்க தாய்லாந்து போனது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டார் அவரு. தாய்லாந்து ஆமா 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 எங்களுக்கு பொறாம பேசுனதுல பாதி வார்த்தை பிக்கப் 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 தான். சொச்ச வார்த்தை தான். நம்ம விஜயமுரளி, பேரரசு, 5-6 பேரு தான். ஆந்திராவில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய காரணமே பவர் ஸ்டார் தான். பவர் ஸ்டார் பவன் கல்யாணம் தான் இங்கே ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு முக்கியமான காரணம். இங்கே ஒரு பவர் ஸ்டார் இருக்காரு, வேஸ்டா இருக்காரு. ஏதாவது பண்ணு, சும்மா ரத்தத்தின் உடன்பிறப்புகளே சும்மா மேடை பேசினா போதுமா? ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஆட்சி மாற்றத்துக்கு. பிக்கப் பண்றதுல இருந்தா நல்ல சேவை பண்ணுங்க பவர் ஸ்டார். இதுதான் நல்ல விஷயம் அவருக்கு. ஆமா. ஆனா இங்க நிறைய பேரு ஊர்ல தான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வைக்கிறதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பாங்க, கல்யாண புரோக்கர் இருப்பாங்க, ஐயர்லாம் இருப்பாங்க. இங்க அதெல்லாம் தேவையில்லை, நம்மளுக்கு போதும். ஒரு ஆர்டிஸ்ட் நடிகர்னா ஒரு 10 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இவங்களுக்கு விவாதம் பண்ணி விட்டுருவாங்க, 2 நாள் அதில் பண்ணிடுவாங்க. அப்படி பிக்கப்னு ஒரு டைட்டில் வச்சு நடிச்சீங்களா ஒரே வைரல். அதுல தான் நீங்க வைரல் ஸ்டார்னு உருவாயிட்டாங்க இன்னைக்கு வனிதா மேடம். தள்ளி கொஞ்சம் அடுத்த சீல உட்கார வைக்க வர. ரொம்ப அப்படியே ஒரு சைடே பார்த்துக்கிட்டு இருக்காரு போல. அப்படி கண்ணு மட்டும் உட்காந்துட்டே இருக்கு. வைஜெயந்தி ஐபிஎஸ். ஆமா, தெலுங்குல விஜயசாந்தி அங்கே லேடி சூப்பர் ஸ்டார். லேடி சூப்பர் ஸ்டார்னா அந்த படத்துக்கு அப்புறம் தான் வைஜெயந்தி ஐபிஎஸ் நடிச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பெரிய ஒரு ஸ்டார் ஹீரோவுக்கு ஈக்குவலான மார்க்கெட் வந்துச்சு. அங்கே சூப்பர் ஸ்டார்னா ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அளவுக்கு. இந்தியாவிலேயே ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னா அது பட்டத்துக்கு பொருத்தமானவங்க விஜயசாந்தி மட்டும்தான். இப்ப இங்கே விஜயசாந்தி ஐபிஎஸ், இதுல வந்து நம்ம வைரல் ஸ்டார் வனிதா மேடம். எப்படி பட்டம் பிடிக்கிறாங்க மேடம்? பவர் ஸ்டாரு, வைரல் ஸ்டாரு. ஆனா இவங்களுக்கு ஏத்த ஒரு பட்டம் தான் அது. அவங்க எதை பேசினா இங்க வைரல் தான். சிலருக்கு தான் கரெக்டா அந்த பட்டம் அமையும். எப்படி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு விஜயசாந்திக்கு அமைஞ்சது, அது மாதிரி வைரல் ஸ்டாருக்கு அவங்களுக்கு ஏற்ற பட்டம் தான். எனக்கு அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது போல்டா பேசுறதுதான். இந்த மாதிரி அதெல்லாம் இல்லை, போல்டா அடிச்சிருவாங்க. அது அவங்கள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி வைஜெயந்தி ஐபிஎஸ்க்கு அப்புறம் விஜயசாந்தி அவர்கள் ஒரு பெரிய ஸ்டார் ஆகி ஒரு பெரிய மார்க்கெட் பிடிச்சாங்களோ, இந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்புறம் வனிதா மேடம் அந்த அளவுக்கு பெருசா பேர் எடுக்கணும், பெரிய ஸ்டாரா உருவாகணும். ஆனா அந்த போலீஸ் காஸ்டியூம் போட்டா சிலருக்கு தான் அது அந்த கெத்து கரெக்டா செட் ஆகும். இப்போ நடிகர்களை பார்த்தா அது விஜயகாந்த் சாருக்கும் கரெக்டா செட் ஆகும். அது போட்டு காக்கி ட்ரெஸ் போட்டாலே தனி பவர் இருக்கும். அதே மாதிரி இப்போ இதுல பார்க்கும்போது வனிதா மேடத்துக்கு கரெக்டா அந்த ஒரு ரஃப் அண்ட் டஃப் உள்ள ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு கரெக்டா செட் ஆயிடுச்சு. இறங்கும் போது அந்த லுக்கு நட எல்லாம் ஒரு போல்டான போலீஸ் ஆஃபீஸருக்கான ஒரு சரியான தேர்வு தான் வனிதா மேடம்.